அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மூன்றாவது தகவல். நேரத்தோடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், காலையிலேயும் வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக இது மூன்றாவது பிரதானமான மாலை நேர செய்தி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்துமே தெரிவிக்கிற ஒரு விடயம், எல்லா வீடியோக்கள்லையும் இது என்னுடைய புதிய சேனல், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபான் BA vlog அந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த சேனல் இப்போதைக்கு என்னுடைய கையில் இல்லை. அதனால் உடனடியாக என்னுடைய அடுத்த சேனலான சர்ஃபான் vlog BA2 இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனல் மூலமாக தான் இது வரைக்கும் பல தகவல்களை கடந்த 22 மாலை 4 மணிக்கு நான் அப்லோட் பண்ண இருந்த வீடியோவுக்கு அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, சேனல் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த புதிய சேனலை ஓப்பன் பண்ணி உடனே வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இதில் தான் வீடியோ அப்லோட் ஆகுது. தயவு செய்து பலருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னடா ஆச்சு சர்ஃபானுக்கு ஆல்ரெடி அட்ரஸே இல்லைன்னு. தெரிஞ்ச நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, அதுதான் பெரிய ஒரு உதவி. இதோ 252 புதிய கேமராக்கள் குவைத்தில் அதிரடி. ஜியோனிஸ்ட் தாக்குதல்களால் ஹசன் நசரல்லா உயிரிழந்தார். காமினி தயாராயிட்டாரு, கையில் மோதிரத்தை போட்டார், யுத்தம் ரெடி. இஸ்ரேல் அனைத்து அரபு நாடுகளுக்கும் எச்சரிக்கை. அரபு நாடுகளே எச்சரிக்கிறீங்களா? நாங்கள் இறங்குறோம் களத்தில். குவைட். இலங்கை மக்கள் சந்தோஷத்தின் உச்சத்தில். அன்று பதவியேற்பை ஆவலோடு பார்த்த மக்களுக்கு சந்தோஷம் தொடர்ந்துமே. இந்திய அமைச்சரே நேரடியாக வாழ்த்துக்கள். அமைச்சர்கள் யாரும் பாடசாலைகளுக்கு விருந்தினராக போகக்கூடாது, பிரதமரின் எச்சரிக்கை. அதிரடியாக விலைகளை குறைத்தது லங்கா சதோச. சீனியிலிருந்து கிழங்கு வெங்காயம் வரைக்கும் விலை குறைந்துள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத் புதிய எச்சரிக்கை, கவனமாக இருக்குமாறு உடனடியாக வேண்டுகோள் விடுத்துள்ள உள்துறை அமைச்சகம். என்ன காரணம்? இதோ மேஜர் ஜெனரல் யூசுப் அல் காத்தா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்காக ஸ்பெஷலாக புதிய வகை சென்சார் கேமராக்கள் 252 தற்போது நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். எந்தெந்த ஏரியாவில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சென்சாரை டிடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. குறிப்பாக சைனிங் போர்டுகள், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைவே ரோடுகளில் போகும்போது மேலே பாலங்கள், மேம்பாலங்கள் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன், சீட் பெல்ட், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி பல விடயங்களை பக்காவாக கேட்ச் பண்ணும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோன் பாவிச்சிங்கன்னா 50 தினார் அபராதம், சிகரெட் பிடிச்சிங்கன்னா 75 தினார் அபராதம், சீட் பெல்ட் போடலைன்னா 35 தினார் அபராதம். ஓட்டுநர்களே, சம்பளத்தை பக்குவமாக பாதுகாக்கணும்னா இதுக்கு பிறகு ரூல்ஸை எப்போதுமே எக்காரணத்தை கொண்டுமே மீறாதீங்க. வண்டி ஓடும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கவனம். இதோ ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஜெனரல் ஹசன் நசரல்லா அவர்கள் ஜியோனிஸ்ட் தாக்குதலால் உயிரிழந்துள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஈரானியன் சுப்ரீம் லீடர் அலி அல் காமினி உலக 3வது யுத்தம், உலகப் போர், தயாராக இருங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்களுடைய அந்த பாரம்பரிய யுத்த காலங்களில் அணியக்கூடிய பாரம்பரிய மோதிரம் ஒன்றை தற்போது கையில் அணிந்து யுத்தத்துக்கு தயார் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததா, ஓ அராப்ஸ் எல்லாருமே தயாராயிருங்க, நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்க, லெபனான், ஈராக், சிரியா, பலஸ்தீன். அடுத்தது, سمعتم كثيرا عن زوال دولة إسرائيل. ألم يعيدوكم يوما بزوالها يوما؟ لكن تراهم بعيونكم أن دولة لبنان تحتضر، ودولة اليمن على وشك الاختفاء. العراق متقطع الأوصال يلفظ أنفاسه الأخيرة، فيما سوريا تسارع من أجل البقاء. ويا للمسادفة، الدول التي تتبع محور الشر الإيراني تختفي واحدة تلو الأخرى، فيما إسرائيل باقية ممتدة الجذور والوجود. لذلك بلا كثرة الشعارات والعنطريات. ஆனா இதுவரைக்கும் பகிரங்கமான எதிர்ப்பை தெரிவிக்கிறது குவைத் மட்டுமே தான். ஒன் அண்ட் ஒன்லி குவைத் பகிரங்கமான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. முடி இளவரசர் அரபு நாடுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இவர்களுக்கு எதிராக நாங்கள்
எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. سيد الرئيس بممارسات لا يقبلها دين ولا يقرها قانون ولا تتفق مع الفطرة الإنسانية السوية. يشهد العالم كله تصاعدا خطير للعمليات العسكرية التي تقوم بها سلطات الاحتلال الإسرائيلي ضد الأشقاء الفلسطينيين في قطاع غزة وباقي الأراضي الفلسطينية المحتلة بما فيها القدس والضفة الغربية، وما يتعرضون إليه من عقاب جماعي واستهداف المدنيين العزل بغارات جوية متواصلة أدت إلى قتل عشرات الآلاف من الضحايا الأبرياء أطفالا ونساء ورجالا فاق عددهم 41,000 شهيد، وإمعان القوة القائمة بالاحتلال في استهداف مقار المنظمات الدولية والبنى التحتية ومرافق سبل الحياة واستمرارها للتهجير القسري لسكان القطاع. وإن السلام في منطقتنا لن يتحقق ولن ننعم به إلا بإقامة دولة فلسطينية مستقلة عاصمتها القدس الشرقية على حدود 4 يونيو 1967 وفقا لقرارات الشرعية الدولية ومبادرة السلام العربية. وفي هذا الصدد ترحب دولة الكويت بالاعتراف بدولة فلسطين من قبل العديد من الدول خلال الأشهر الماضية، وتدعو الدول الأخرى إلى اتخاذ خطوات مماثلة. وستظل دولة الكويت مساندة للحق الفلسطيني داعمة لشعبه، وقد تشرفت بتقديم مرافعة خطية وشفهية أمام محكمة العدل الدولية بشأن العواقب القانونية الناشئة عن انتهاك القوة القائمة بالاحتلال للأراضي الفلسطينية المحتلة. كما تشرفت دولة الكويت رفقة المملكة الأردنية الهاشمية الشقيقة وجمهورية سلوفينيا الصديقة و120 دولة أخرى أعضاء في الأمم المتحدة بالتوقيع على وثيقة الالتزامات المشتركة لدعم وكالة الأونروا، حيث إن ما طال هذه الوكالة ما هو إلا تأكيد الجانب الآخر لغياب أي رغبة جادة في الوصول إلى السلام الحقيقي. இன்னொரு பக்கம் சியோனிஸ்ட்கள் இஸ்ரேலுக்கு பல நாடுகளில் சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்களை கொண்டு வந்து இறக்கிட்டே இருக்கிறாங்க. கூடாரம் போட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் தங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஆனால் எதிர்வரும் நாட்களில் இப்போ ஈராக், சிரியா, லெபனான், பலஸ்தீன், யமன் இந்த நாடுகளை கை வச்சுட்டாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே நெருங்கிறது ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம். நாமளும் இந்த நாட்டில் தான் இருக்கிறோம். என்ன நடக்குதோ அல்லாஹு ஆலம். ஒரு எகிப்திய நாட்டவர் சிறை கைதி ஒருவர் தப்பி ஓடி இருக்கிறாரு. அவர் தப்பி ஓடி அடுத்த 24 மணித்தியாலத்தில் சம்பந்தப்பட்ட நபரை வந்து கைது பண்ணினதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட மறுகணமே அவரை நாடு கடத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்குது. குவைத்திலிருந்து ஜெயிலிருந்து தப்பி ஓடுறதுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? எக்காரணத்தை கொண்டும் போலீஸ் பிடிக்க வந்தால் தப்பியல் ஓடிடாதீங்க, ரொம்ப கவனம். திடீரென விஜயம். கொலம்புல நடந்த புக் ஃபேருக்கு திடீரென விஜயம் செய்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இனி வரும் நாட்களில் எங்கெங்கே வந்து இறங்குவார், எந்த நேரத்தில் வந்து இறங்குவாருன்னு தெரியாது. ஒவ்வொரு இடங்களுக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் சடனாக உள்ளே போய் செக்கிங்கில் ஈடுபடுறாரு ஜனாதிபதி. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆகினத்துக்கு பிறகு இப்போ 300 ரூபாய் இருக்கிறது, $1 400 ரூபாயாக அதிகரிக்கும், அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க இயலாத நிலையாக மாறும் அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான், எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே அறிந்தவன் அனைத்து விடயங்களையும். இப்போ அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க மூஞ்சில கரிய பூசின மாதிரி $, ரேட் மேலே இருந்தது படிப்படியாக கீழே குறைஞ்சி வருது. ஆனால் இது குறைஞ்சி வருதுன்றது எவ்வளோ சந்தோஷம்னா, நாட்டில் விலைவாசியும் அதே மாதிரியே படிப்படியாக குறைஞ்சி வந்திருக்குது. பல பொருட்களுக்கும் விலைகளை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அதே போல் நம்ம டினார் ரேட் வந்து கம்மியாகினாலும் நாட்டில் அதைக்கேற்ற மாதிரி செலவும் கம்மியாகும் அப்படின்னும் போது சந்தோஷம். இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ காலமாக 120 தினாரோ 100 தினார் அனுப்பியிருந்தீங்க. அப்போ கூட உங்களுக்கு காசு போதாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 100 தினார் அனுப்பினாலும் போதுமான சூழல் அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கும் அப்படின்றதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் ஹார்ட் அண்ட் ஓப்பன் மைண்ட் லெட்டர் ஃப்ரம் இந்தியன் எம்பி டு பிரசிடென்ட் AKD. இந்தியாவில் இருந்தெல்லாம் வாழ்த்து வருதுப்பா நம்ம ஜனாதிபதிக்கு. அந்த அளவுக்கு ஜனாதிபதியுடைய வேலை திட்டம் பிரமிக்க வைக்குது பல நாடுகளையும். அதே மாதிரி குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் பாருங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருந்துச்சுன்னு.
பதவி பிரமாண டைமில் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கூடுதலாக போஸ்டல் வாக்குகள் தானே அதிகமாக கிடைச்சிருந்துச்சு. அதே போல் அமைச்சர்கள் நிலநிவாச எல்லாருடைய வீடுகளும் அரசாங்க வீடுகளையும் பாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டி முடிஞ்சு அடுத்தது வீடா. அடுத்தது எந்த ஒரு அரசியல்வாதிகளையுமே பாடசாலைகளில் நடக்கும் வைபவங்களுக்கு பிரதம விருந்தினர்களாக அழைப்பு விடுக்கவும் கூடாது, அவங்க கலந்து கொள்ளவும் கூடாது. பாடசாலைகளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அடுத்ததாக வெஸ்டர்ன் ப்ரொவைன்ஸுக்கு மிஸ்டர் ஹனீஃப் யூசுப் அவர்களை வந்து கவர்னராக நியமிச்சிருக்கிறாரு. த அப்பாயின்மெண்ட் வெஸ்டர்ன் ப்ரொவைன்ஸ் கவர்னர் ஆஃப் மிஸ்டர் ஹனீஃபா யூசுப். Good morning, everyone. Thank you very much for welcoming me to this office today. The President has appointed me with one clear objective. Markiwa Hanif, අපි රට හදමු නේද? පොසත් මිනිහත් තවත් පොසත් වුණත් කාර්යයක් නැහැ. මෙයා ටැක්සස් ගෙවනවා. ඒ දුප්පත් මිනිහා මීට වඩා දුප්පත් වෙන්න බෑ. ඒක මට කියනකොට මගේ හිතට හරියට වැටුණා. So from that day, what the President කියනකොට මේ බාර ගන්න කළා. මම බලුවා මට මොකද මේ එක්ස්පීරියන්ස් තියෙන කරන්න. මම ව්‍යාපාරික. කොළඹ ඉඳලා මුළු රටවල් 40ට ගෙනිච්ච ව්‍යාපාරික. මට එක දෙයක් දන්නවා. මිනිස්සු එක්ක වැඩ කරන්න. මට මේක තනියම කරන්න බෑ. This is not something that I can do alone. This is what you can do for us. මොකද අපේ ඔබ්ජෙක්ටිව් එක? පබ්ලික් සර්විස් එක ඉම්ප්‍රූව් කරන්න කොහොමද කරන්නේ? ඊයේ තාප මට ප්‍රෙසිඩන්ට් කිව්වා අපි බලමු කොහොමද වෙනසක් පෙන්වන්නේ කියලා. අපි කොහොමද වෙනසක් කරන්නේ? දූෂණය, පගා නවත්තන්නේ කොහොමද කියලා. ඒසි වැඩක් නැහැ. නමුත් අපි ඔක්කොම එකතු වෙලා වැඩ කරුවොත් අපිට ඔක ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන්. රට මේ වෙලාවට වැටලා තියෙන මේ විදිහට because public service has become weak. වෙන රටවල් වල public service කියන්නේ මම දැන් දුබායි වල රටවල යන්න අපිට කැමතියි. මම දන්නවා මම දුබායි උසාවිය වලට යනකොට මේ ડોකියුමන්ට්ස් එක අස්සම් කරන්න ඇතුලේ ඇවිල්ලා හිටියම අපිට තේරියක් දෙනවා, අපිට මේ බිස්කට් එකක් දෙනවා, රසද කතා කරන ඔක්කොම ඩිජිටයිස් කරලා තියෙන්නේ. ඉතින් මට ප්ලෑන් එකක් තියෙනවා. මම කියන්නේ ප්‍රෙසිඩන්ට් කිව්වේ වගේ ඊයේ මමත් මැජිෂියන් කෙනෙක් නෙමෙයි. මම ඕගොල්ලන්ගේ ඔක්කොම එක්ස්පර්ටිස් එක අරන් තමයි මේ කරන්න පුළුවන්. බට් මම නවත්තන්නේ නැහැ. මම කොහොම හරි වෙනසක් පෙන්වන්න හදනවා. කාටද මේ වෙනස පෙන්වන්න හදන්නේ? ජනතාවට. අපි ව්‍යාපාරික අපේ වයස දැන් මේ වෙලාවට ඇවිල්ලා තියෙන්නේ රටට මොනවාරි හොඳ දෙයක් කරන්න. ඉතින් ආපහු මම ස්තුති කරනවා ඔක්කොමලට. මම වෙල්කම් කරපු නිසාට අපි ඔක්කොම එකතු වෙලා වැඩ පටන් ගමු. ඒක මම බැලුවා අද මම ආවිලා තියෙන්නේ මට තේ එකයි ප්ලේන් ටී එකයි අකුරක් දුන්නත් ඇති. වෙන දේවල් මුකුත් ඕනේ නැහැ මෙතන කරන්න. අපි මේ ගමන අරන් යන්න. මගේ ඔක්කොම සපෝට් එකක් තියෙනවා කරන්න මේක. අපි දූෂණය අඩු කරමු නවත්තමු. අපි මේ රට ජනතාවට වෙනසක් පෙන්නමු අපේ පළාත් සභාවේ. ඉතින් thank you very much again to the media and to everyone and I'm ready to start and we are all ready to start. Thank you very much. குள்ளநரிகள் கூட்டமெல்லாம் ஒன்று சேருதான்ப்பா. யூஎன்பி, எஸ்ஜேபி, அதே போல் இன்னும் 2-3 கட்சிகள், மொட்டு கட்சி எல்லாம் சேர்ந்து குள்ளநரிகள் திருடர் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டாக ஒரு முடிவெடுக்க போகிறாங்களாம். எதிர்வரும் அமைச்சரவை தேர்தலுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க போகிறாங்களாம். අදහස. නමුත් එක කට්ටිය මේ වෙලාවෙත් තමන්ගේ දේවල් ඉදිරිපත් කරනවා නේද? ඒක ප්‍රශ්නයක්. ඉතින් රට වෙනුවෙන් මේලා විපක්ෂය හරියට එකතු වෙන්නත් බැර නම් ඉතින් ඕක ඉතින් අනුරටම දීලා දාපුවම හොඳයි. රැල්ලත් එක්ක ඔබතුමාලට හැප්පෙන්න පුළුවන්ද මේ NPP එකේ? රැලි කියන ඒවා එනවා, රැලි කියන ඒවා යනවා. අපි 69 ලක්ෂෙත් රැලි දැක්කා. ඒ නිසා ඉතින් මේ රැලි ගැන එච්චර කලබල වෙන්න ඕනේ නැහැ. මම හිතනවා හරියට අවංකව හොඳ විපක්ෂයක් රටේ ඉන්නත් ඕනේ. ඒ වගේම ආණ්ඩුවක් ගන්න හරි ඒකට උත්සාහ කරන්න විපක්ෂ සියලු බලවේග එකතු වෙන්න ඕනේ. එකතු වෙද්දී දාන කොන්දේසි ගැනත් ඉතින් කල්පනා කරලා බලන්න ඕනේ. ඉතින් මම හිතනවා දැනට ඉක්මන් වැඩි මම ජනතාව තීන්දුවක් තියලා තියෙනවා. ඒ තීන්දුවට ඉස්සනවනවා වගේම විපක්ෂයේ හඬකුත් ඒ පාර්ලිමේන්තුවේ තියෙන්න ඕනේ. ඒ නිසා මම හිතනවා මිනිස්සු එක තීරණය කරයි. ඒකට හොඳම කණ්ඩායමක් එකතු කර ගැනීම තමයි විපක්ෂයේ පෞද්ගලික න්‍යාය පත්‍රවල අතහැරලා වැඩ කරොත් හැමෝම රට ගැන හිතලා විපක්ෂයක් ඇතුළේ ශක්තිමත් විපක්ෂයක් හෝ එහෙමත් නැත්නම් ආණ්ඩුවක් ගන්න ඒ විපක්ෂ කණ්ඩායම එකතු වීම තමයි මේ වෙලාවේ වෙන්න ඕනේ කියන එකයි මගේ අදහස. இப்போவே பாதி மக்கள் இவங்களை நசுக்கி தூக்கி வீசிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அல்லாஹ் முந்தி 2வதா பார்க்கலாம். இந்த மாதிரியே இன்னமும் பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் நசுக்கி வீசட்டும். இவங்களை பாருங்க, மக்களுடைய சந்தோஷத்தை பாருங்க, மக்களே பாருங்க. மொழி தேவையில்ல, இந்த வீடியோவில் பாருங்க மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன் ஜனாதிபதி ஸ்ட்ரீட் திறந்துட்டாங்க, பல வருடமாக திறக்காமல் இருந்தது. වසර 30ක් තිස්සේ මේ ත්‍රිරෝල රක්ෂා තමයි කොටුවේ කරන්නේ.
ඇත්තටම අපිට හරි සන්තෝෂයි මේ පාර විවෘත කිරීම ගැන. අවුරුදු ගණනාවක් තිස්සේ මිනිස්සු රස්ತೆ ආද වෙනවා. අපිට වටයක් යන්න ඕනේ. මේ පාර වහලා තියෙන නිසා සමහරලාට මහ බැංකුවට එන මිනිස්සු වටෙන් යන්න ඕනේ මේ අතන ඒගොල්ලන්ගේ අර්ධ සාධකේ බලන්න. ඉතින් මේක ඇරියාම මේ විනාඩි 2ක ගමනක් තියෙන්නේ. ඇත්තටම හැමෝටම මේක ලොකු පාසුවක් මේ පාර අරපු එක. සන්තෝෂ වෙනවා මේ වගේ තවත් හොඳ වැඩ ඉදිරියට කරන්න ජනාධිපතිතුමාට ශක්තිය ධෛර්ය ලැබෙයි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. පාරක් වහනවා කියන්නේ අපහසුතාවය කියන්නේ ඉතින් කොළඹ කොටුවේ මේ අත්‍යවශ්‍යම තැන පාරක් වහලා කියන්නේ විශාල දුකක් මෙතන වින්දා. අපි මෙතන යන්න බෑ. මේ පොලිස් නිලධාරීන් විශාල වෙහසක් දරුවා මොකද වෙන පාර වලින් යන්නේ. පාරක් මෙතන තමයි මයිල් පෝස්ට් ස්ටාර්ටින් ප්ලේස් එක. ඒ කියන්නේ ලංකාවේ පළවෙනි 0 කිලෝමීටර මෙතන. 70ක්ම ස්ටාර්ට් කරන තැනම ඒක වැහුවා කියන්නේ 70ක්ම ගාන වෙනස් වෙනවා. ඉතින් වෙන පාරකින් යන්න වෙන්නේ. ඉතින් සෑහෙන වැඩ පිළිවෙලක් ලොකු දෙයක් වුණේ. මේක මේ පාර අරින්න ඕනේ. මොකද මේ මිනිසුන්ට නිදහසේ යන්න මේ රටේ ප්‍රධානම නගරේ ප්‍රධානම තැන පාරක් වහලා තියෙනවා කියන්නේ මං හිතන්නේ ඒක වැරදි වැඩක්. මොකද මෙතන ජනාධිපති මන්දිරේ තියාගෙන නම් ඒගොල්ලන්ට මෙතන කරදරයක් නම් මේක වන්න වෙන තැනකට වෙලා ඉන්න ඕනේ. මේක ඇතුළේ මේ පාර වහලා මිනිසුන්ට මෙතන යන්න දෙන්න නෑ. මං හිතන්නේ මේ ලොකු වැඩක් මේ කරුවේ. අපේ රටට සුබානාගතයක් වෙනවා. මේවා සියලු දේ අරින්න ඕනේ. මිනිසුන්ට ජීවත් වෙන්න පරිසරයක් නිර්මාණය වෙනවා. ජනාධිපතිතුමා මේ ගත්ත ක්‍රියාමාර්ගයේ මම බොහොම අගය කරනවා. මොකද ජනාධිපතිතුමා කියන්නේ පීඩිත පන්තියේ අපේ ගමක ඉපදිච්ච බොහොම දුකසේ ජීවිතය ඉස්සරහට ගෙන ආපු දුක සංතාපය කඳුල වේදනාව අඳුරන අපේම පන්තියේ පුද්ගලෙක්. එතුමා වේදනාව දන්නවා, කඳුල දන්නවා, බඩගින්න දන්නවා. එතුමා දන්නවා මේ රටේ මිනිසුන්ගේ අවශ්‍යතාවය මොකක්ද කියලා. මේ මිනිස්සු ජීවත් වෙන්න ඕනේ කොහොමද කියලා. මේ මිනිස්සු අද කන්න තියනවද? ජීවත් වෙන්න තියනවද? පාරවල් වල යන්න තියනවද? එතුමා දන්නවා. ඉතින් ඒ වගේ පුද්ගලෙක්, ඒ වගේ කෙනෙක් මේ රටේ ජනාධිපති වුණා කියන්නේ ඇත්තටම අපේ වාසනාවක්. අපි පිළිගන්නවා. මොකද අපේ ශක්තිය මේ රටේ වාසනාව මේ රට හොඳ මාර්ගයකට ගෙනියයි. ඇත්තටම මේ කොටුවේ පොලිස් නිලධාරීන් කොච්චර දුකක් වින්දාද පහුගිය යුගයේ මේ පාරවල් වහගෙන යන්න නැතුව කොයි වෙලාවෙත් මෙතන තනි කරම වෙනම කොඩිනියක් වෙලා තිබුණේ. ඉතින් ඇත්තටම මේ වෙච්ච දේ ගැන මම බොහොම සන්තෝෂ වෙනවා. අපි විශ්වාස කරනවා අපේ පූර්ණ සහයෝගය අපි දෙනවා එතුමාට. අනුර කුමාර දිසානායක මේ රටේ අනාගතේ ශක්තිමත්ම நாயකයා වෙනවා. මේ රට විනාශ මාර්ගයකට ගෙනිහිලා විශාල පරිවර්තනයක් කරලා පුංචි මිනිසුන්ගේ යුගයක් නිර්මාණය කරනවා කියලා මම කියනවා. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி சீனி 258 இருந்தது 249. விலைகளை மட்டும் பாருங்கள். அரிசி, சீனி, பருப்பு, அதே மாதிரி கொண்டை கடலை, பயிர்கள், அதே மாதிரி ஃபீலூனுக்கு என்ன சொல்கிறது, பெரிய வெங்காயம், அடுத்தது உருளைக்கிழங்கு, கோதுமைமா, கீரி சம்பா அரிசி எல்லாமே குறைச்சிருக்கிறாங்க. அதுவும் எல்லாமே பெரிய பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 20 ரூபா 30 ரூபா டிஃப்ரெண்ட்டில் குறைச்சிருக்காங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, சிலதுகளுக்கு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குது. பாருங்கள் முட்டை வாங்கக்கூடிய மக்களின் சந்தோஷத்தை. මොක විතර අඩු කරන්නේ? හොඳටම අඩු කරලා තියෙනවා විතර. හරි ඒ වගේ තව බඩුත් අඩු වුණා නම් තව ගොඩට මුඩ. දැන් 32යි 28. කොකෝ එක 32 ආයි කොඩික 28. හොඳ රුපියල් 10යි අඩු කරලා තියෙනවා. හොඳයි නියමයි. ඕකෙන්ද විතර 28යිද? විතර මොකද ඇත්තේ? විතර හොඳයි. විතර දැන් 28 ගානේ දෙන්න පුළුවන්. අපරත් බලන්න මේ මොකද්ද එකපාරට වෙනස් වුනේ කියලා. කොහොමද වෙනස් වුනේ? ඔයාලා කඩවල වල විකුණන්නේ කීයද? 40 45. ඔව් 40 45 එක දැන් එකපාරට 28 වෙනවා. මොකද වෙනස? ඒ කියන්නේ කඩ හිමියන්ට හිතා ගන්න බෑ. ඒක අපටත් හිතා ගන්න බෑ. මොකද්ද මේ වෙනස කියලා. ලොකු වෙනසක්. ඔව් 28 දක්වා අඩු වුණාද? 28යි දැන් 28යි. ඕන තරම් තියෙනවා විතර. ඉන්දියන් ගේන්න ඕනේ නෑ. හැමතිස්සෙම සල්ලි ඕනෙත් නෑ නැන්ද දැන්. කොමිෂන් දෙන්නේ නැහැ. කොමිෂන් දෙත් නෑ ජනතාවට බෙදා හරිනවා ඒවා. අස්සනේ. දැන් විතර කීයද? විතර දැන් 28යි 30යි ඕන තරම් තියෙනවා විතර. අයි මේ අඩු වෙලද ඒක මාට? අඩු වෙලා ඉතින් හැමතිගේ කොමිස් ගියානේ. කවදද ගන්නද? අද ගන්නද? නෑ දැන් දවස් 3-4ක ඉඳලා අඩු වෙගෙන යනවා පොඩ. ඕන තරම් තියෙනවා. හැමතිලාගේ කොමිස් ගියාම ඕවා ඉතින් නිකම්ම අඩු වෙනවා. විතර රුපියල් 30යි ගණන් දැනලා තියෙන්නේ. 30ක් තියෙනවා. ඒ පොඩි විතර 24 තියෙනවා. ලොකු විතර රුපියල් 30යි. ගණන් අඩුව අපේ ආණ්ඩුවවත් හරි බඩු ගැස්සා. ඒක කරගන්නේ නැහැ. ඇයි මෙහෙම අඩුවනේ වෙච්ච දවසට? මෙතන දැන් නැකනේ අවගම් වල අඩු වුණා. ඉතින් හොඳ කට්ටියනේ ආවේ දැන්. දැන් හොඳයි මිනිසුන්ට. මොනවද කියන්නේ? ඒක තමයි කියන්නේ. දැන් ඉස්සර බලමු පොඩක් අනිත් අඩු වෙයි ටික. මේ පොල් මේ මාපියාවද පොල්? පොල් නම් වන්නේ කොහොමද මම සීසන් එක නෙවෙයිනේ. දැන් 150 කේ පොල් ගෙඩියක් ඉස්සරහ වෙනකොට මං අඩු වෙයි ඉතින් කාලේ නෝට. දැන් මෙහෙ පොල් ගෙඩිය කීයද? 150යි පොල් ගෙඩියක්. පොඩි පොල් ගෙඩිය 150යි. පොල් තමයි ගණන් වැඩි. දැන් පොල් කීයද? පොල් ටිකක් ගන්න. පොල් ටික ගත්තම කියන පොල් ටිකක් ගන්න. පොල් කීයද? පොල් ටික 140 135 100 ඒ වගේ තමයි ගාලා තමයි 150ට දෙන්නේ. කරන්ට් එක ජාති යනවනේ. ඒක තමයි ගාලා 150 ගන්න නැත්නම් 140 තමයි පොල්.
ඉස්සර ගත්තා පොල් ගෙඩි බාක් රුපියල් 100ට. දැන් කීයද පොල් ගෙඩිය? 150. 150. පොල් ගෙඩි ගණන් ඉඳලා පොල් තෙලුත් ගණන්. දැන් විතර වගේ ඒකත් දිනන්න ඕන දිනන එක හරිද? හරිද? ආයේ නිකන් ලොවෙත් නැති වෙන්න. තේරුණා මං කියන්නේ. හරි දෙන්න ඕන වැඩි. வெற்றினா அடையணும் ஒரு வெற்றி உலகத்திலே இல்லாத வெற்றி அப்படின்ற மாதிரி சொன்னார். சொன்ன மாதிரியே மக்கள் வெற்றி அடைய வச்சாங்க. ஒரு தனி மனிதனா, ஏன்னா நான் இன்றைக்கும் இந்த மனுஷனை வந்து கௌரவப்படுத்துறதுக்கும் இவரை பற்றின தகவல்களை தொடர்ந்து தெரிவிக்கிறதுக்கும் காரணம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண மனிதனாகவே அவருடைய பயணங்கள் இருக்குது. திடீர் விஜயம், ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறாரு. மெடிக் மார்க்கெட் பிட்டக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சந்தைக்கு வந்து தனியால் பெரிய அந்தளவான பந்தா பாதுகாப்பு அது இது எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக போகிறாரு. இதுக்கு முன்னாடி நாங்களும் ஸ்பெஷல் குவார்ட்டரில் இருந்து தான் இருக்கிறோம், மினிஸ்ட்ரி செக்யூரிட்டி டீமில் இருந்து தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளாரிட்டியை பார்த்ததே இல்லைப்பா. ஒரு நாளைக்கு முந்தையே ஜனாதிபதி யார் மைத்ரிபால சிறிசேன மட்டக்களப்புக்கு வாராருன்னும் போது நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டேடியமை பாதுகாத்தோம். அதே மாதிரி அந்த காலத்தில் ஃபுல்லாகவே அந்த ஸ்டேடியத்திலேருந்து இருக்கிற அந்த பட்டைகள், அந்த குழாய்கள் நாட்டப்பட்டிருக்கிற இடங்கள், அந்த ஏரியாவை சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே செக் பண்ணி ஸ்னைப்பர் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறமா நாய்களை கொண்டு வந்து வச்சு எந்த அளவுக்கு பில்டப் பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? எந்த பில்டப்பும் இல்லை, சும்மா சாதாரணமாக சர்வசாதாரணமாக மாஷாலான்னு டைரெக்டாக வந்து ஃபீல்டில் இறங்கி எல்லா இடங்களையும் அதிரடியாக சோதனை செய்கிறாரு. எல்லா இடத்தையுமே நேரடியாக வந்து களத்தில் இறங்கி பார்க்குறாரு. இதுதான் ADK. அவருக்கு நாங்கள் இந்த அளவுக்கு கௌரவம் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். அவருடைய பவர் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இறங்கி செயல்படுறாரு. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு இன்னும் நல்ல சேவைகளை அளிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமையாக அவர் மாறுவார். நிச்சயமாக மக்களுக்கு இன்னும் அவருடைய பல சேவைகள், அவருடைய பல செயல்பாடுகளை வந்து நாங்கள் கௌரவப்படுத்த தயாராக இருக்கிறோம். அதே போல் இலங்கை மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் ஒற்றுமையான வாழ்க்கைக்கும் நிச்சயமாக அவர் சான்றுகளை வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட பாதுகாப்பு வளையத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் இந்த கொள்ளை கோஷ்டிகளுக்கெல்லாம் இடமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் இலங்கை ஜெயிக்கட்டும், நாமளும் சேர்ந்து ஜெயிப்போம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.